ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி செக்மெண்ட்டுக்கு எப்படி டேலி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூஷனா இன்னைக்கு ஒரு கஸ்டமர் வராங்க. அவங்க வந்து ஓல்டு கோல்டை கொடுத்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா, அந்த என்ட்ரியை எப்படி டேலியில் மேக் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சாம்பிளுக்காக ஓல்டு கோல்டு பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஒரு பர்ச்சேஸ் லெஜர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வவுச்சர் டைப்ல அன்ரெஜிஸ்டர்ட் பர்ச்சேஸ் அப்படிங்கிறதுக்காக யூஆர்டி பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வவுச்சர் டைப்பும் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டைரெக்டாக நான் சேல்ஸ் போட போகிறேன். ஸோ நான் வவுச்சர்ஸ் போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் F8 கொடுத்துட்டு நான் சேல்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பார்ட்டி ஏதாவது ஒரு பார்ட்டினா பார்ட்டி சி அப்படிங்கிற ஒரு கஸ்டமரை செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்ஸ் செயின் அப்படிங்கிற ஒரு ஐட்டம் நான் போடுறேன். ஸோ ஒரு 5 கிராம்ஸ் போடுறேன். ஆட்டோமேட்டிக்காக வந்து 5500 அப்படிங்கிறது எடுத்துட்டு வந்துடுது. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜஸ் வந்து சம்டைம்ஸ் ஜுவல்லரி பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பர்சன்டேஜில் கொடுக்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் டூன்னு அடிச்சிங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எடுத்துட்டு வந்துடும். இல்லை நான் வந்து வேல்யூவாக கொடுப்பேன், நான் ஒரு 500 அப்படிங்கிற மாதிரி வேல்யூவாக கொடுப்பேன் அப்படின்னாலும் நீங்கள் வேல்யூவாக கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 28,825 சேல்ஸோட வேல்யூ இருக்கு. நான் ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ கஸ்டமர் வந்து நம்மளுக்கு இந்த அமௌண்ட் கொடுக்கணும். இப்போ கஸ்டமர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து ஆல்ரெடி ஒரு பழைய செயின் கொண்டு வந்திருக்கேன், நான் அதை வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கும்போது நான் யூஆர்டி பர்ச்சேஸ் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பார்ட்டி சிங்கிறத நான் செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்து நம்ம கிரியேட் பண்ண அந்த ஓல்டு கோல்டு பர்ச்சேஸ் லெஜரை நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு இங்க மென்ஸ் செயின் அப்படிங்கிறதையும் நான் செலக்ட் பண்ணிட்டு இப்போ அவங்க வந்து ஒரு 4 கிராம் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு சாம்பிளுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500 அந்த பழைய செயின்ங்கிறதுனால நான் அந்த ரேட்டுக்கு நான் எடுக்கிறேன். ஸோ நான் என்ட்ரி கொடுத்துட்டு இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா எகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ்ல நம்ம அவங்களுக்கு போட்ட அந்த சேல்ஸ் பில்லோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக எடுத்துட்டு வருது. இப்போ 28,825 இருக்கு. ஸோ நான் அதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இந்த 10,000 வந்து நான் அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட நம்ம போட்ட பார்ட்டியோட லெஜர்ல போய் பார்க்குறோம் அப்படின்னா டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக் லெஜர் போறேன் நான். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 10,000 அட்ஜஸ்ட் ஆயிட்டு 18,825 அவங்களுக்கு அவங்க வந்து நம்மளுக்கு பே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இங்கே காட்டுது. இது நீங்கள் பில் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இங்கே F5 கொடுத்து பில் வைஸ் பார்த்தீங்கனாலுமே சேல்ஸ் வேல்யூ அதிலிருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண அந்த ஓல்டு கோல்டோடது போக மீதி இருக்கிறத காட்டும். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிப்ட் என்ட்ரி போட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டமர் வந்து கேஷாக கொடுக்குறாங்க நமக்கு அப்படிங்கும்போது நான் F6 ரெசிப்ட் கொடுத்துட்டு இங்கே வந்து நான் கேஷ் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நம்மளோட பார்ட்டி நேம் செலக்ட் பண்ணிக்கிறேன். 18,825 கொடுத்துட்டு ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பில்லை வந்து நாம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பர்டிகுலர் பார்ட்டியோட லெஜரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், அக்கௌண்ட்ஸ் புக், லெஜர், பார்ட்டி சியில் போய் பார்த்தோம் அப்படின்னா பேலன்ஸ் வந்து நில் ஆயிருக்கும். இவங்களோடதே வந்து பில் வைஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னாலுமே நில் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட கஸ்டமர்ஸ் கொடுக்குற ஓல்டு கோல்டை நீங்க வந்து இந்த மாதிரி என்ட்ரி வச்சு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நிறைய பேர் வந்து ஜுவல்லரியோட வீடியோ பார்த்துட்டு இந்த சினாரியோவுக்கும் வீடியோஸ் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. அதே மாதிரி நம்ம டேலி கோர்சஸுமே லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த கோர்சஸோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல தரோம். உங்களோட கன்வீனியன்ட் டைம்ல நீங்க வீட்டில் இருந்துட்டு வெளியில இருந்துட்டு எங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த டைம்ல வந்துட்டு டேலி கோர்ஸை வந்து நீங்க முழுசா கத்துக்க முடியும். அதை பத்தின டீட்டெயில்ஸும் நம்மளோட யூடியூப் சேனல்லே இருக்கு. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.